நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான சீட்டை தான் நீங்க அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தீபிகாவும் மறுபக்கம் தீபக் ரெண்டு பேரும் மீட் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டாங்க. அந்த சமயத்தில் தீபக் இருந்து எல்லா எவிடன்ஸும் ஒரு பக்கம் தீபிகா கிட்ட ஒப்படைச்சிடறாங்க. இதப்பார் மல்லிக்கு ஆதரவாக இருக்கிறது இந்த கவின் ஒருத்தன் தான். அந்த கவினை மட்டும் நீ கிட்னாப் பண்ணிட்டா அடுத்த செகண்டே நம்ம மல்லி ஒண்ணுமே இல்லாம போயிடுவா. விஜய் அதுக்கு மேல ஒண்ணுமே முயற்சியே பண்ண முடியாது. விஜயை பொறுத்த வரைக்கும் வெண்பா அவன் கூட இருக்கிறது தான் அவளோட பலமே. வெண்பா மட்டும் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கதிரேசன் கிட்ட போயிட்டு அடுத்த செகண்டே மல்லியை காப்பாத்துறதா வெண்பாவை காப்பாத்துறதான்னு குழப்பத்திலே ஒரு பக்கம் வாழ்க்கையே வெறிச்சோட போச்சுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போயிடுவான். அதனால அவனை பத்தி நம்ம கவலையே தேவையில்ல. வெண்பாவும் கதிரேசன் அதாவது தான் பேத்திய கதிரேசன் கிட்ட எப்படியாவது ஒப்படைக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. கரெக்டா மல்லிக்கும் மறுபக்கம் விஜய்க்கும் இவங்களோட வாழ்க்கையை பார்த்ததுக்கே டைம் சரியா இருக்கு. வெண்பாவை பார்த்ததுக்கான நேரம் இல்லை. அந்த மாதிரி சொல்லி நம்ம நிரூபிச்சிட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் நாம நினைக்கிறதான் வெற்றியின் ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் குழப்பமாவும் இருக்கு, ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு, ஒரு பக்கம் பதட்டமாவும் இருக்கு. என்னடா இது நாம ஒண்ணு நினைச்சா அந்த கடவுள் ஒண்ணு நினைக்கிறார் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குழப்பங்கள் எல்லாமே ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கும். சரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பக்கம் போய்கிட்டே இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தலைமை விஜய் இருக்காருல அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலுக்கு பக்கம் நின்று அசாதம் மறைஞ்சதுன்னு தீபிகாவும் மறுபக்கம் தீபக்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஓஹோ தீபக்கே நீ அப்படின்னா இத்தனை நாள் இருந்தது எங்களுக்காக இல்ல, நீயும் பொண்டாட்டி சேர்ந்து மல்லி எப்படியான பழி வாங்கணும் அதுக்கு எங்க கூடயே இருக்கிற மாதிரி இருந்து நான் சேகரிக்கிற ஆதாரத்தெல்லாம் ஒரு பக்கம் அழிச்சு அதை சொல்லிய முடிச்சு அதை தீபிகாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி தீபிகா மல்லியை ஜெயிலில் போகிறதுக்கு வழிவகுத்து தரேன். இது எல்லாமே உன்னோட சதித்திட்டன்றது இப்போதான் எனக்கு புரிய வச்சு நாம இவ்வளோ நாள் ஒரு பக்கம் முட்டாளாக இருந்துட்டோம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாப்புல. என்னடாடி இவ்வளோ நாள் கழிச்சு இப்போதான் புரியுதா பாரு, இதுதான் இப்போதான் உனக்கே புரியுது அதாவது புரிஞ்சுக்கிட்டே அது வேறு சந்தோஷம். ஆமாம் இது எல்லாமே எங்களோட சதி திட்டம் தான், இது எல்லாமே எங்களோட சதி வேலை தான். இதுக்கு மேலே நாங்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆணித்தனமாக அடிச்சு சொல்கிறாங்க. இவங்க பேச தலை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் பயமாகவும் இருக்கு பதட்டமாக இருக்கு. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மோசமா போயின்னு இருக்காங்களே இவங்க ஏன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வெறுப்பாவும் இருக்கு கடுப்பாவும் இருக்கு. என்னங்க பண்றது எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஏத்துக்கிட்டு தான் நம்ம போய் ஆகணும். இதுக்கு மேல இதை இப்படியே விட முடியாது இல்ல. அதனால ஏத்துக்கிட்டு தான் போய் நம்ம விஜயம் ஒரு பக்கம் சரி ஓகே தீபக்கோட விஷயத்த நம்ம அப்புறம் பாத்துக்கலாம், மல்லிகிட்ட அந்த விஷயத்தை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு மல்லிகிட்ட இந்த மாதிரி தீபக் கிட்ட நார்மலாக பேசலாம். ஆனால் எந்த ஒரு எவிடன்ஸும் நம்ம தீபக் கிட்ட கொடுக்கவும் கூடாது, யாரை பற்றி ரகசியத்தையும் நாம ஷேர் பண்ணவும் கூடாது. எந்த ஒரு விஷயம் ஷேர் பண்ணாலும் அது அடுத்த செகண்டே தீபிகா கிட்ட போயிருது. அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுன்னு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னது என்ன விஜய் என்ன சொல்றீங்க, அப்படியெல்லாம் ஒரு பண்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. அப்போ நான் பார்த்தேன் நான் முட்டாளா, நான் தெளிவாக தானே பார்த்து தானே சொல்லிருக்கேன். நான் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் எந்த ஒரு விஷயத்தையும் விசாரிக்காம சொல்ல மாட்டேன். அவங்க தனியாக பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டேன். மல்லி புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ, உன்னையும் பிரிக்கிறதுக்கு பல சதி வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன். உன்னை எப்படியாவது ஜெயிலில் தள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட கங்கன் காட்டுன்னு தெரிஞ்சுன்னு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் அடுத்து என்னென்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் குழப்பமோ பயமோ எல்லாமே ஒரு பக்கம் அதிகமாயிட்டு போயிட்டே இருக்கு. சரி போனதெல்லாம் போயிருச்சு, இதுக்கப்புறம் நாம என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா நம்ம உற்று நோக்கி ஆகணும். எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக நினச்சே கூடாதுங்க. அது போல தான் நிறைய மாற்றங்கள் நிறைய தீர்வுகள் எல்லாமே நம்ம கிடைக்க காத்துன்னு இருக்கு. ஆனால் கிடைக்குமா கிடைக்காதா, என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது அப்படின்ற பல கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அப்படியெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவர் இருந்தானே போயிட்டு வெண்பா கிட்ட சொல்றாங்க, இதோ பார் வெண்பா எக்காரணத்து கொண்டும் இந்த மாதிரி ரன்னிங் ரேஸ் போறேன் அந்த ரேஸ் போறேன் இந்த ரேஸ் போறேன் எதுலையும் இன்வால்வ் ஆகாத, உன்னை எப்படியாவது ஏதாவது ஒரு ஊனம் பண்ணி உன்னை எங்க கிட்ட இருந்து பிரிச்சு மறுபக்கம் கதிரேசன் கிட்ட சேர்த்துறதா அவங்களோட பிளானே. அதனால நீ இந்த அப்பாவை விட்டு போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறியா, நீ என்ன வேணாலும் பண்ண, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அப்பா புரிஞ்சுக்கோங்க, நான் எல்லா விஷயத்திலும் ஜெயிக்கணும். உங்கள் மக எப்பவுமே வெற்றியை மட்டும்தான் நான் பெற்றுத்தருவேன், எப்பயும் தோல்வியை பெற்றுத்தர மாட்டேன். உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை கற்றுத்தரணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படியாவது நான் அந்த விஷயத்தில் எல்லாத்துலேயும் ஜெயிச்சு உங்களுக்கான உரிமையை நான் வாங்கி தரணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவன் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் என்னடா இது நம்ம என்ன சொன்னாலும் இவ ஏற்றுக்கவே மாட்டேன்டாலே, இவ பேசாதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு பேசினிருக்கா, இவகிட்ட நம்ம என்ன பேசி எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு சரி வீடு பார்த்துக்கலாம், வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் எல்லாமே வந்து தான் நம்மக்கிட்ட படிப்படியாக எல்லாமே போயிட்டு இருக்கு. அதனால நம்ம இதை பற்றி இனிமேல் ஒரே பண்ணிக்க வேணாம், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், பார்த்து ஒன்னொன்னா தான் நம்ம கற்றுக்க முடியும். எடுத்த உடனே இந்த மலையை சரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நம்மளால சரிச்சிட முடியாதுங்க. கொஞ்சம் அதுக்கான காலம் நேரம் எல்லாமே ஒரு பக்கம் கேட்கும். அதுக்கான காலம் நேரம் பார்த்து அடிக்கிற மாதிரி அடிச்சா எல்லாமே ஒரு பக்கம் கதி கலங்கி போயிடும். சரி இப்போ என்ன பண்ணலாம், அடுத்து நம்மளோட மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தாங்க நம்ம சொல்ல போகிறோம். அப்படி என்னடா விஷயத்தை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேற எதுவும் இல்லைங்க, நம்ம
விஜய் இருக்கார்ல அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஜட்ஜ் அம்மா கிட்ட நடந்த விஷயம் எல்லாமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு எதிராக சதித்திட்டங்கள் தீபிகா பண்ணிட்டு இருக்காங்க. தீபிகாவுக்கு நாங்கள் எவ்வளவோ ஒரு பக்கம் நீங்களும் வார்னிங் கொடுத்துட்டு நாங்களும் வார்னிங் கொடுத்து அதை அடங்கலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இது எப்படி உங்களுக்கு தெரியும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டி சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே உங்கள் வழியில் வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முற்றுப்புள்ளி அந்த இடத்துல வச்சிடறாங்க. இந்த முற்றுப்புள்ளி வச்ச பின்னாடியாவது இந்த பிரச்சனை ஓய்வுக்கு வருமா வராதா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த கேள்விகளுக்கான பதில் நீங்களும் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் போகிறீங்க. பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா, மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு ரொம்பவே ஒரு பக்கம் மனசுக்கு வருத்தமாகிடுச்சு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேவல் ஒன்று வந்து டெத் ஆயிடுச்சு. என்னன்னு சொல்லிட்டு இல்லை லைட்டாக குறு சளி வந்து டாக்ஸியம் போட்டுச்சு. அப்படி போட்டு திடீர்னு மார்னிங் பார்த்தா அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஒரு பக்கம் இறந்துட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது கொஞ்சம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட மொத்த சேல்ஸ் அப்படின்ற ஒரு எண்ணமும் வருது. அடப்போட வாழ்க்கையில் இந்த மாதிரி கஷ்டம்னா நம்மளுக்கு புதுசாக சொல்ல பார்க்கலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிடிச்ச விஷயத்த நம்ம விட்டு போயிட முடியுமா, வேலைக்கு போயிட முடியுமா, பார்ப்போம். இன்னும் எத்தனை டைம் அடி வாங்குவோம், எல்லா டைமும் நம்ம இருப்போம். நமக்குன்ற நேரம் வந்தால் நாமளே ஒரு பக்கம் போயிடுவோமா, எல்லாம் அதே மாதிரி தான். எல்லாம் ஒரு வீடு, அதுக்கான நேரம் வந்தால் அது போய் தான் தவிர அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருங்க.